விஜய் அவர்கள் 10 தலைவரை வச்சதை குற்றம் சொல்றீங்களா? இந்த தமிழ்நாட்டுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் இனத்திற்காகவும் போராடிய நபர்கள் ஒரு நபரா பல நபரா? பல நபர்கள் தான் சார். அப்போ பல தலைவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு தலைவரை மட்டும் தூக்கி கொண்டாடக்கூடியதை நான் செய்யலை. இங்கே மண்ணுக்காக, மொழிக்காக, இனத்துக்காக, வரலாற்றை கட்டமைத்த இந்த நபர்களை நான் இங்கே பறைசாற்றுகிறேன்னு சொல்கிறார். சேர சோழ பாண்டியனாக இருக்கட்டும், வேலுநாச்சியாராக இருக்கட்டும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பாக கல்வியை படிங்கன்னு சொல்லக்கூடிய அம்பேத்கர், கல்வியை கற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்ன காமராஜராக இருக்கட்டும், அரசியலை பழகுங்கள், நீங்கள் அதிகாரத்தை கைப்பற்றுங்கன்னு சொன்ன அம்பேத்கராக இருக்கட்டும், பெரியாராக இருக்கட்டும், எல்லா கொள்கையும் எடுத்து எனக்கு எது தேவையோ நான் அதை எடுத்துக்கொள்கிறேன்னு சொல்கிறார். அப்போது ஒட்டுமொத்த ஒரு தொலைநோக்கு பார்வையோட விஜய் ஒரு பக்கத்தை நகர்த்தி கொண்டு போகிறார். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா கலவைன்றீங்க. அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், எல்லோருக்குமான ஒரு சமூக நீதியான ஒரு ஆட்சியை கொடுக்கணுன்றீங்க. சமூக நீதியை சவப்பேட்டில் ஏற்றிட்டு திமுக பலமுறை நம்ம சொல்லியிருக்கோம். அப்போது இந்த சமத்துவ ஆட்சியை கொடுப்பதுதான் என் நோக்கம்னு சொன்ன பிறகு எனக்கு எதுவுமே புரியலன்னா அப்போ உனக்கு எதுவுமே புரியல.